வணக்கம் மக்களே. இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பைக் மார்க்கெட் வந்து ரொம்ப மேசிவாக பூம் ஆகிட்டு இருக்குங்க. ஸோ அந்த வகையில் இவி செக்டார்ஸும் ரேப்பிடாக கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோ ஆகிட்டு வந்துட்டு இருக்காங்க. எல்லா செக்மெண்ட்லையும் இவிலையும் வந்து பைக்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ மக்கள் வந்து இவிலையும் பைக் பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு இவி பைக்கை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்தியாவிலே ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் எலக்ட்ரிக் பைக்கான அல்ட்ரா வயலட் F77 மேக் 2 ரீக்கான பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த வண்டியோட லுக்ஸ் அண்ட் டிசைனை பற்றி பார்த்தலாங்க. ஸோ டிசைன் வைஸ் எடுத்துக்கிட்டா ரொம்ப ஃபியூச்சரிஸ்டிக்காகவே டிசைன் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாங்க. ஒரு ஃபைட்டர் ஜெட் இன்ஸ்பிரேஷன் மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்களே சொல்லலாம். அண்ட் கண்டிப்பாக இந்த வண்டியை நம்ம ரோட்டில் ஓட்டிட்டு போகிறப்ப எல்லாரையும் திரும்பி பார்க்க வைக்குங்க. ஸோ ஓவராலாக வண்டியை பார்க்க ரொம்ப மஸ்குலராக இருக்குங்க. வெளியில் எங்கேயுமே பேட்டரி தெரியாத அளவுக்கு டிசைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் மெயினான திங் நீங்கள் எங்கேயுமே இதில் நட்டன் போல்ட்டு பார்க்கவே முடியாது. அண்ட் இந்த பேனல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ப் அண்ட் கட்டாக டிசைன் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ப்ரீமியம் லுக்கை கொடுக்குதுங்க இந்த வண்டிக்கு. ஸோ ஃப்ரண்ட் வியூ பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ப்பான எல்இடி ஹெட்லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஒரு ரொபாட்டிக் லுக்கை கொடுக்குது. எனக்கு பர்சனலாக வந்து டிரான்ஸ்ஃபார்மர் ஃபீலை தாங்க கொடுக்குது. அண்ட் இது கூடவே பார்த்தீங்கன்னா எல்இடி இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹசார்ட் லைட்ஸும் ஈஸி டு அசஸாகவே இருக்கு. ஸோ ரியர் லுக் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லிம்மாக கொடுத்துருக்காங்க. அண்ட் ஷார்ட் டெயில் எல்இடி லேம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் கிராப் ஹேண்டில் பார் கொடுக்காம RS200 இருக்கிற மாதிரி கீழே கூடி பிடிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் பில்லியன் சீட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறுசாக இருந்தாலும் டீசெண்டாக இருக்குன்னு நான் சொல்லுவேன். ஸோ பெயிண்ட் குவாலிட்டி பற்றி பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரீமியமாக கொடுத்துருக்காங்க. மேட் ஃபினிஷ்னா ரொம்ப சூப்பராகவே இருக்குது. அண்ட் கலர் ஆப்ஷன்ஸ்னு எடுத்துட்டிங்கன்னா 9 டிஃப்ரெண்ட் கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த வண்டியில் கலர் ஆப்ஷனுக்கு பஞ்சமே இருக்காதுங்க. அண்ட் ஓவராலாக இந்த வண்டியோட டிசைன் எடுத்துக்கிட்டால் ஒரு ஸ்போர்ட்டி லுக்கில் பெர்ஃபார்மன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாசிவாக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் அவங்க 2 வேரியண்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் வேரியண்ட், அண்ட் அதர் ஒன்று பார்த்தீங்கன்னா ரீகான் வேரியண்ட். அண்ட் நம்மகிட்ட இருக்கிறது ரீகான் வேரியண்ட்டுங்க. நீங்கள் ஸ்டாண்டர்ட் வேரியண்ட் எடுத்தீங்கன்னா அதோட பேட்டரி கெப்பாசிட்டி 7.1 கிலோவாட். அண்ட் இதோட ஐடிசி கிளைம் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 211 கிலோமீட்டர்ஸுங்க. அண்ட் நீங்கள் ரீகான் வேரியண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதோட பேட்டரி கெப்பாசிட்டி 10.3 கிலோவாட். அண்ட் இதோட ஐடிசி கிளைம் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 323 கிலோமீட்டருங்க. ஸோ இந்த வண்டியோட பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஸ்பீடை பற்றி பார்த்துருவாங்க. இந்த வண்டியோட பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டாண்டர்ட் வேரியண்ட்ல பார்த்தீங்கன்னா 36 பிஹெச்பி பவர் ப்ரொடியூஸ் பண்ணும். அண்ட் 90 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரீகான் வேரியண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா 40 பிஹெச்பி பவர் ப்ரொடியூஸ் பண்ணும். அண்ட் 100 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட ஸ்பீடுன்னு எடுத்துட்டிங்கன்னா 155 கிலோமீட்டர் பெர் ஹவர் ஐடிசி கிளைமாக இருக்குது. அண்ட் நாங்கள் இதில் அச்சீவ் பண்ணது பார்த்தீங்கன்னா 145 கிலோமீட்டர் பெர் ஹவர் நாங்கள் இதில் அச்சீவ் பண்ணியிருக்கோங்க. அண்ட் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 0 to 60 2.9 செகண்ட்ல அச்சீவ் பண்ணுவாங்க. அண்ட் 0 to 100 அசால்ட்டாக 7 செகண்ட்ஸில் அச்சீவ் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த வண்டியோட சார்ஜஸை பற்றி பார்த்துருவாங்க. சார்ஜஸ் எடுத்துட்டிங்கன்னா அவங்க 3 டைப்ஸாக கொடுத்துருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் வேரியன்ட், அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா பூஸ்ட் சார்ஜர், அண்ட் தேர்ட் பார்த்தீங்கன்னா டிசி சூப்பர் நோவா. நீங்கள் ஸ்டாண்டர்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு 7.5 ஹவர்ஸ் ஆகுங்க. அண்ட் பூஸ்ட் சார்ஜிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு 4.5 ஹவர்ஸ் ஆகுங்க. அண்ட் டிசி சூப்பர் நோவாவில் பார்த்தீங்கன்னா ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு ஜஸ்ட் 45 மினிட்ஸ் தாங்க ஆகும். அண்ட் எக்ஸ்பெஷலி இந்த டிசி சூப்பர் நோவா வந்து பார்த்தீங்கன்னா எல்லா அல்ட்ரா வயலட்டோட அஃபிஷியல் பவர் ஸ்டேஷனில் மட்டும்தாங்க உங்களால் சார்ஜிங் பண்ண முடியும். அது போக இல்லாமல் உங்கள் கன்வெர்ட்டர் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இந்த கன்வெர்ட்டரோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3K. இந்த கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணி நீங்கள் எல்லா பவர் ஸ்டேஷன்லையும் நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாங்க. இந்த வண்டியோட சஸ்பென்ஷனை பற்றி பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல வந்து 41mm டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரியர்ல பார்த்தீங்கன்னா மோனோசாக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே அட்ஜஸ்டபிள் சஸ்பென்ஷனாக இருக்கு. அண்ட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா இது வந்து பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டட் சஸ்பென்ஷனாகவே பிஹேவ் ஆகுது. இந்த வண்டியோட வீல் செட்டப் பற்றி பார்த்துருவாங்க. இதில் வந்து 17 இன்ச் அலாய் வீல் கொடுத்துருக்காங்க, போத் ஃப்ரண்ட் வீல் அண்ட் ரியர் வீலுக்கும். அண்ட் இந்த வண்டியோட டயர்ஸ் எடுத்தீங்கன்னா இதில் MRF டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. MRFல ஸ்டீல் பேஸ் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த டயர் வந்து ஸ்பெஷலி மேட் ஃபார் திஸ் பைக். ஸோ இந்த வண்டியோட பிரேக்கிங் சிஸ்டம் எடுத்துட்டிங்கன்னா ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா 320mm டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அண்ட் ரியர் சைடு பார்த்தீங்கன்னா 230mm டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் வந்து முக்கியமாக டூயல் சேனல் ABS கொடுத்துருக்காங்க. இது வந்து அட்ஜஸ்டபிள் ABS தாங்க. அண்ட் மெயினாக இந்த வண்டி EV செக்டார்லேயே இந்த வண்டியில தான் ஃபர்ஸ்ட் டூயல் சேனல் ABS கொண்டு வந்தாங்க. அண்ட் இதில் அடிஷனலாக 10 லெவல் ஆஃப் ரீஜன் பிரேக்கிங்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வண்டியோட வெயிட் பார்த்தீங்கன்னா 207 kgs கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட வெயிட்டை தாங்குற அளவுக்கு ஏரோஸ்பேஸ் கிரேட் அலுமினியம்ல ஸ்டாண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியை ஸ்டாண்டு போடுறப்போ கொஞ்சம் லைட்டா பயமா தாங்க இருக்கு. ஏன்னா சாய்க்கிறப்போ அப்படியே வெயிட் வந்து நல்லா தெரியுதுங்க. ஸோ இந்த வண்டியோட சார்ஜ் போட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாவே கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட பில் குவாலிட்டி ரொம்ப நல்லாவே இருக்குங்க. பிளாஸ்டிக்ல கொடுக்காம அலுமினியம்ல கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே கிராஃபிக்ஸும் ரொம்ப பியூட்டிஃபுல்லா டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வண்டியில பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ ரிவர்ஸ் பார்த்தீங்கன்னா 3 கிலோமீட்டர் ஸ்பீட்ல ரிவர்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ இது ஒரு ஈஸியான ஆப்ஷனாகவே இருக்கு நம்மளுக்கு. ஸோ ரிவர்ஸ் பார்த்தீங்கன்னா 3 கிலோமீட்டர் ஸ்பீட்ல ஜாலியாக இப்படி போயிட்டே இருக்கலாம். இது ஒரு குட் ஆப்ஷனாகவே இருக்குங்க. ஸோ இந்த வண்டியோட டிஸ்பிளே அசஸ் பண்ணுறதுக்கு இங்கே பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பட்டன்ஸோட பில் குவாலிட்டி ரொம்ப ப்ரீமியமாகவே இருக்குன்னு நான் சொல்லுவேன். அண்ட் இதை வச்சு ப்ளே ரன் பண்ணி பார்ப்போம் இந்த டிஸ்பிளே எப்படி அசஸ் பண்ணுறதுன்ட்டு. ஸோ இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா 5 inch TFT டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் வந்து 3 டைப்ஸ் ஆஃப் மோட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிளைட் மோட் பார்த்தீங்கன்னா சிட்டி யூஸுக்கு ரொம்ப ஆப்டாகவே இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 256 கிலோமீட்டர்ஸ் நம்ம ரேஞ்ச் வந்து கவர் பண்ணிக்கலாம். செகண்ட் பார்த்தீங்கன்னா காம்பேக்ட் மோடுங்க.
காம்பாக்ட் மோட்ல பார்த்தீங்கன்னா நம்ம சிட்டி யூஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம், ஹைவேஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா நம்ம 202 கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணிக்கலாம். அண்ட் தேர்டு பார்த்தீங்கன்னா பெலிஸ்டிக் மோடுங்க. ஒன் ஆஃப் மை ஃபேவரட் மோட்னே சொல்லலாம். இது ஃபுல்லாமே பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் இந்த மோட்ல பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட்டாக நம்ம பயங்கரமாக க்ரூஸ் பண்ணி போயிட்டே இருக்காங்க. இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 180 கிலோமீட்டர்ஸ். இந்த வண்டியோட மெனுக்குள்ள போயிடலாங்க. ஸோ இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா நேவிகேஷன்ஸ், மை ட்ரிப், செட்டிங்ஸ், கண்ட்ரோல், ப்ளூடூத்னு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் மெயினாக இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட ஃபீச்சர்ஸ் தெரியறதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் மாதிரி பில்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து வண்டியோட வேரியன்ட் என்ன, கலர் என்ன, ஓடோமீட்டர்ஸ், ஐஎம்இ நம்பர் அண்ட் சாஃப்ட்வேர் அப்டேட்னா லேட்டஸ்ட் அப்டேட் என்ன இருக்குது எல்லாமே நம்ம இதில் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. அது இந்த வண்டியோட நேவிகேஷன் பார்ட்டை பற்றி நம்ம பார்த்துருவாங்க. ஸோ நேவிகேஷன்ஸ் பற்றி பார்த்தீங்கன்னா இதில் ஃபோன்லேயே நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபோனில் இருக்க மேப் வந்து டிஸ்பிளேல நம்ம தெரிய ஆரம்பிச்சிடும். நம்ம தனியாக வந்து ஃபோன் ஹோல்டர் வச்சு ஃபோனை கனெக்ட் பண்ணி மேப் வைக்கணும்னு எந்த அவசியமும் இல்லைங்க. டிஸ்பிளேல பற்றி நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்துடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மை ட்ரிப் செட் பண்ணிக்கலாம். இங்கே ட்ரிப் 1 ட்ரிப் 2 எல்லாமே நம்ம செட் பண்ணிக்கலாம். அண்ட் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸும் இருக்குது. செட்டிங்ஸில் வந்து டிஸ்பிளே செட்டிங்ஸ், சவுண்டு, டைம் எல்லாமே நம்ம டிஸ்பிளே செட்டிங்ஸில் போய் நம்ம செட் பண்ணிக்கலாங்க. ஸோ இதில் வந்து இந்த டிஸ்பிளேல வந்து யூஐ வந்து ரொம்ப அருமையாக கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த வண்டியோட கண்ட்ரோல்ஸை பற்றி பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் பற்றி பார்த்துருவாங்க. கண்ட்ரோல்ஸில் ஸோ பெர்ஃபார்மன்ஸ் எடுத்திங்கன்னா இல்லை டூயல் சேனல் ஏபிஎஸ் நம்ம ஆன் அண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். அண்ட் ரீஜன் பிரேக்கிங் வந்து 10 லெவல்ஸ் ஆஃப் ரீஜன் பிரேக்கிங் இதில் கொடுத்துருக்காங்க. அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா 3 லெவல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ தேர்ட் லெவல் பார்த்தீங்கன்னா ரெயின், அண்ட் செகண்ட் லெவல் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட், அண்ட் ஃபர்ஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸுங்க. அண்ட் ஹில் ரோடு பற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹில் ரோடு வந்து ஆன் அண்ட் ஆஃப் நம்ம பண்ணிக்கலாம். ஹில் ரோடு எதுக்குன்னா மெயினாக நம்ம ஹில்ஸ்னால் ஏறப்போ வண்டி ரிவர்ஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம ஹில் ரோடு ஆன் பண்ணி வச்சுக்கலாங்க. ஆன் பண்ணோம்னா வண்டி ரிவர்ஸில் போகாது, வண்டி வந்து நம்ம ஃப்ரண்ட்டில் ஆக்சிலேட் பண்ணி போயிட்டே இருக்கலாம். வந்து இந்த வண்டியில் வந்து டாக்குமெண்ட் செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து டாக்குமெண்ட்ஸ்லாம் நம்ம அப்லோட் பண்ணி வச்சுக்கலாம். டிரைவிங் லைசன்ஸ், இன்சூரன்ஸ், இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ்லாம் நம்ம அப்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நம்ம வந்து வண்டியிலே இந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து போலீஸ் புதுசாக நம்ம காட்டிக்கலாங்க. ஸோ செகண்ட் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் கனெக்ஷன்ஸ் அண்ட் பேட்டரி கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா பேட்டரி கெப்பாசிட்டி வந்து இதில் வந்து பார்த்துக்கலாம். அண்ட் இதில் வந்து நம்ம லிமிட்டும் செட் பண்ணிக்கலாங்க. ஸோ இப்போ லிமிட் வந்து நான் ஒரு 80% செட் பண்ணிட்டேன்னா சார்ஜ் போகிறப்ப அந்த 80லேயே பேட்டரி கட் ஆஃப் ஆயிரும். ஸோ அதுக்கு மேலே வந்து பேட்டரி ஏறாது. ஸோ அந்த பேட்டரியோட கண்டிஷன்ஸ் பார்த்துக்கலாம். இங்கே எக்ஸலண்ட்னு இருக்குது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா டிபிஎம்எஸ்ன்றது பெய்டு வெர்ஷனுங்க. நம்ம பே பண்ணிட்டோம்னா நம்மளோட டயர் ப்ரெஷர் வந்து மானிட்டர் பண்ணிக்கலாம் டிஸ்பிளேலே. ஸோ இந்த வண்டியோட சீட்டிங் ஸ்டான்ஸை பார்த்தீங்கன்னா R15 மாதிரி ரொம்ப கீழே பெண்ட் பண்ணாமல் ஒரு மாதிரி டீசென்ட்டான ஸ்டான்ஸால தாங்க கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருக்குது. லாங் ரைட்ஸ்க்கு இது சூட் ஆகும். இந்த வண்டியோட பிரைசிங் பார்த்தீங்கன்னா 3 lakhsலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. அண்ட் நம்ம வச்சிருக்கிறது ரீகான் வேரியன்ட்டுங்க. இதோட பிரைசிங் பார்த்தீங்கன்னா நியர்லி 5 lakhs கிட்ட வந்துருச்சு. கைஸ், இந்த வண்டியோட ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நான் அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். அதையும் மறக்காம பாருங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. அண்ட் முக்கியமாக ஒரு நல்ல எலக்ட்ரிக் பைக் தேடிட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேரும் பண்ணுங்க.